எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா எங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற உன் மனசு இருக்கே, அது யாருக்குமே வராது. தனக்கு மிஞ்சுதான் தானமும் தர்மம்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எங்களுக்காக உன் உயிரை கூட தானமா கொடுக்க துணிஞ்ச சாமி நீ. நாங்க எப்பவும் எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்பட வச்சுட்டு இப்படி படுத்து கிடக்குறியே, இது உனக்கு நியாயமா? சொல்லுன. இந்த ஊருக்கு நியாயம் சொல்ற நீ எங்களுக்கு அநியாயம் பண்ணலாமா? அண்ணன் எந்திரி, என்ன கண்ணு முடிச்சு எங்களை பாரு. நீ பார்க்காத இந்த உலகத்துல என்னால வாழ முடியாதுன்னு. இங்க பாரு அண்ணன், கண்ணு திறந்து பாருன்னு. நான் பேசுறது கேக்குதா அண்ணன்? வாழ் மனசுக்குள்ள உன் தங்கச்சியோட அழகு சத்தம் கேக்குதா அண்ணன்? அண்ணன் எந்திரி. மாப்ள என்னங்க அண்ணே? மாம்சு, அண்ணே, மாம்சு, நாங்க பேசுறது கேக்குதாயா? மாப்ள, நீங்க கண்ணு திறந்துட்டீங்க. கடவுளே. மாப்ள, நான் குமுற மஞ்சவயல் முருகன் தான் உங்களை காப்பாத்திருக்காப்ல. அண்ணே, அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம குடும்பத்தை பிரிக்க அது யாரு நினைச்சாலும் முடியாதுப்பா. அந்த ஆண்டவனே நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கண்ணு வச்சுட்டானோ என்னமோ. இப்ப எல்லா திருஷ்டியும் கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுப்போம். அண்ணன் நம்மளை என்னைக்கு விட்டு கொடுக்காதுப்பா. உண்மைதாண்டா. ஊரு ரெண்டு பட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம பிரிஞ்சிருவோம் நினைச்சு எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்களோ. அவங்க முகத்துல எல்லாம் இன்னைக்கு கரிய பூசுற மாதிரி என் தம்பி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. எனக்கு இது போதும்டா, போதும். தாய் தகப்பன் கண்ணில இருந்து வர கண்ணீர் பிள்ளைங்களை சந்தோஷமா வாழ விடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, அழுவாதீங்கம்மா. இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காம உங்க மனசை நோக்கடிக்கிறேன். இது ரொம்ப நல்லவன்டா. உன் மனச பத்தி எங்களுக்கு தெரியும்டா. இங்க பாரு, நீயே எங்களை போன்னு சொன்னாலும் நாங்க யாரும் உன்னை விட்டு போக மாட்டோம்டா. ரெண்டு நாளா பேருக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டோமே தவிர சரியா சாப்பிடாம தூங்காம, ஏன் குடிச்ச தண்ணி கூட சரியா தொண்டையில இறங்காம நடப்படமா தானடா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இதுக்கு மேலே இந்த வேதனையை தாங்கிக்க எனக்கு சக்தி இல்லடா. கூட 10 நாள் தூங்கலாம்.
ஜன்னல் வீடு இது அங்கு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இது நாடி வேறு யாரு ஆயிரம் ஜன்னல் வீடு இது அங்கு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இது நாடி வேறு யாரு. இப்ப நீ எங்க கூட வந்து சாப்பிடுக்கா. ப்ளீஸ்க்கா வாக்கா. வாக்கா, உன்கிட்ட தான் சாப்பாடு இல்லல்ல, இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட சாப்பிடவா. உனக்கு பிடிச்ச லெமன் சாதம் தாக்கா கொண்டு வந்திருக்கோம். ப்ளீஸ் வாக்கா. என்னக்கா யோசிக்கிற? வாக்கா, எனக்கு பசிக்குது. சரி, ஓகே, வரேன். ஆனா இது போல டெய்லி வந்து என்ன கூப்பிட கூடாது. அர்ச்சனா சித்தி தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சாப்பிடுவேன். ஓகேவா? சரிக்கா, இன்னைக்கு வாங்க, நாளைக்கு கதையை நாளைக்கு பாத்துக்கலாம். வாங்க போலாம். கொடு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். பெரிய மனுஷன் மாதிரி எனக்கே ஊட்டி விட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நடந்தது அம்மா கிட்ட அப்படியா? சொல்லலாம். நான் தான் ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லுவேன். நான் சொல்றேன் நந்தினி. இல்ல, நான் தான் சொல்லுவேன். ப்ளீஸ். சரி சொல்லு. தேங்க்ஸ். என்ன அம்மா, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டுமா? ஹாப்பி நியூஸா? என்னாச்சு? ஸ்கூல்ல ஏதாவது பரிசு கொடுத்தாங்களா? ஐயோ போங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஸ்கூல்ல காம்படிஷனே நடக்கல, அப்புறம் எப்படி பிரைஸ் தருவாங்க? ஏதாச்சும் வளர வேண்டியது. நான் சொல்ல வந்தது வேறம்மா. ஹலோ பெரிய மேடம், நான் உளறேனா? சரி, அப்போ நீங்களே கரெக்டா சொல்லுங்க. இன்னைக்கு நானு, அண்ணன், மது அக்கா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோமே. என்ன சொல்ற? ஆமாமா, நாங்க தான் மது அக்காவை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வச்சு சாப்பிட வச்சோம். நீங்க போய் கூட்டிட்டு வந்தீங்களா? என்ன நடந்தது? மது அக்கா டிஃபன் பாக்ஸ் திறக்கும் போது கீழே விழுந்துருச்சு. சாப்பாடெல்லாம் மண்ணுல விழுந்து கொட்டிருச்சா. அக்கா திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. நாங்க தூரத்துல இருந்து அக்காவையே பாத்துக்கிட்டு இருந்தோம். என்னடா நம்ம கூட வந்து உட்காராம தனியா போய் உட்காந்து சாப்பிடுறாங்களேன்னு நினைச்சோம். கரெக்டா சாப்பாடு கொட்டிடுச்சு. என்னாச்சு? மதுவோட டிஃபன் பாக்ஸ் கொட்டிடுச்சா? ஆமா பாட்டி. அப்புறம் நாங்க போய் மது அக்கா கிட்ட கேட்டோமா. அக்கா முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னாங்க. திரும்ப திரும்ப கேட்டதும் ஓகே, நீங்க கூட வந்துட்டாங்க. மது, நீங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து தான் சாப்பிட்டீங்களா? ஆமாமா, நாங்க எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிட்டோம். நான் மது அக்கா கூட்டி விட்டேன், மது அக்கா எனக்கு ஊட்டி விட்டாங்க. வாங்கம்மா, சொல்லுங்க. ஐயா, என் தங்கச்சி அபிக்கு உடம்பு சரியில்லை. அவ குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. அப்படியே பண்ணிடலாம். பேர் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அபி மேஷராசி பரணி நட்சத்திரம். அபி மேஷராசி பரணி நட்சத்திரம். தொட்டுக்குங்க. ஓம் சக்தியே போற்றி, ஓம் ஓங்கார் ஆனந்தியே போற்றி, ஓம் பாடவளே போற்றி, ஓம். அம்மா,
அம்மா தாயே, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நான் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில கிரிஜாவுக்கு சத்தியம் பண்ணேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா என்னை காயப்படுத்தி கிரிஜா என்கிட்ட சத்தியம் வாங்கினதே என்ன இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விடதான். எனக்கு சித்தர் சாமி சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, நான் அபி மேல என் உயிரையே வச்சிருக்கேன்னு. நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்ல, எனக்கு என் அபி வேணும். அவளுக்காக தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவளை என்னை விட்டு பிரிச்சிடாத. நீ தப்பு பண்ணாதவங்களை எப்பவும் தண்டிக்க மாட்ட. நீ எனக்கு துணையா நிப்பங்கிற நம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் தான் கிரிஜாவையும் என் அத்தையையும் எதிர்த்து நின்னுட்டு இருக்கேன். என்ன நீ கை விட்டுறாத. அபிய எப்படியாவது காப்பாத்திடு. அம்மா, இது அம்மன் பிரசாதம். இந்த குங்குமத்தை உங்க தங்கச்சி நெத்தியில வச்சு விடுங்க. நீங்க அம்மன் கிட்ட வேண்டுனது எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த கவலைப்படாம போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஏய் பொண்ணுங்க, நாம எத்தனை நாளைக்கு தான் சில கெட்ட ஆம்பளைங்களுக்கு பயந்து பயந்து ஓடுறது? தப்பான பிரபுவை நீ அழிச்சிட்டேன்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கோ. துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்த. பிரபு விஷயம் பிரச்சனைன்னு பயப்படாத. இது வாழ்க்கையில எனக்கான சவால்னு போல்டா தைரியமா நில்லு. நிச்சயமா நீ இந்த பிரச்சனையில மட்டும் இல்ல, எக்ஸாம்லயும் ஜெயிப்ப. போலீஸ பத்தி யோசிக்காத. எதுவுமே நடக்காதுன்னு தில்லா இரு. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். பாசிட்டிவா இரு. இங்க பாரு, உன் வயசுல ஜெயிக்கணுங்கிற வெறியோட போராடுற பல பொண்ணுங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்காக வாழற நல்ல குடும்பம். அது உனக்கு இருக்கு. அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினை. பார்த்தல, சாதாரண ஹால் டிக்கெட் வந்ததுக்கே மூர்த்தி துள்ளி குதிக்காத குறையா அவ்வளவு எக்ஸைட் ஆனா. நீ டாக்டர் ஆனா நம்ம வீடே எப்படி இருக்கும் சொல்லு. நீ அத பத்தி மட்டும் யோசி. உனக்காக உயிரே கொடுக்க துடிக்கிற உன் அண்ணன், அக்கா, இவங்க எல்லாரையும் மீறி போலீஸ் உன்னை நெருங்கிட முடியுமா? இல்ல நெருங்கதான் நாங்க விட்டுருவோமா? படி, தயவு செஞ்சு படி. இங்க பாரு, எந்த வெற்றியும் ஈஸியா கிடைக்கிறது இல்ல. அதுக்கு போராட்டம், கண்ணீர்னு பல விஷயத்த கடந்து போகணும். அப்படி கடக்காம கிடைச்சா அதுக்கு பேரு வெற்றியே இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல விருது வாங்கி MBBSல நீ பாஸ் பண்ணணும். அதுக்கு நீ முதல்ல நீட் எக்ஸாமுக்கு படிக்கணும். படி, பிரச்சனைய மறந்துட்டு குடும்பத்தை உயர்த்தணும்னு படி. படிப்பு வாழ்க்கைய மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே நல்லதா மாத்தும். நீ எக்ஸாம் எழுதலனா தங்கச்சியை நான் டாக்டர் ஆக்கி காட்டுவேன்னு விட்ட சபதத்துல நான் தோத்துருவேன். அது உனக்கு பரவாயில்லையா? ஐயோ இல்லக்கா, நீங்க ஜெயிக்கணும். உங்களுக்காக நான் படிக்கிறேன். லட்சியத்தை நோக்கி ஓடும்போது சுத்தி இருக்கிற கெட்டவங்க சுத்தியல் வச்சு அடிக்காத குறையா டார்ச்சர் பண்ணுவாங்க. டயர்டாக்க நிறைய இன்னல் வரும். இது எதையுமே யோசிக்காம உன் இலக்கு நோக்கி மட்டும் ஓடு. சரிக்கா, நான் முழு கவனத்தோட படிக்கிறேன். குட் கேர்ள். இந்தா, இது கேர்ஃபுல்லா உள்ளது. என்ன பிரச்சனை அக்காவுக்கு? பதறாதீங்க, கொஞ்சம் இருங்க. உடனே டென்ஷன் ஆகுறீங்க. இது நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். உங்க அக்கா பிரெக்னண்டா இருக்காங்க.
மேடம் உண்மை எதை சொல்றீங்களா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் ஒரு டாக்டர்மா. சாரி டாக்டர், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் அக்கா அந்த அர்த்தத்துல அப்படி கேட்கல. ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி பிரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்ணி பார்த்து நாங்களே பிரெக்னண்டா இருக்கான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா நாங்க நினைச்ச மாதிரி பிரெக்னன்ட் ஆகல. அதான் அந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட உண்மையானு அக்கா கேக்குறா. உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாமா? நீங்க பிரெக்னண்டா தான் இருக்கீங்க, போதுமா? நர்ஸ் மேடம். எஸ் மேடம். மேடம் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். இந்தாங்க மேடம். இந்தாங்க உங்க ரிப்போர்ட்டை நீங்களே பாருங்க. உங்க ரிப்போர்ட்ல பிரெக்னன்சி பாசிட்டிவ் தான் வந்திருக்கா. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் வரலையாமா? இல்ல டாக்டர், அவரு ஒர்க் விஷயமா ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு. அதான் வர முடியல. ஒர்க் ஒரு பக்கம் இருக்கணும் தான், அதுக்காக இந்த மாதிரி சமயத்துல கூட இல்லனா எப்படி? அது இல்ல டாக்டர், எங்க மாமாக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அக்காவை தனியா அனுப்பியிருக்கவே மாட்டாரு. ஓகேமா, இதுக்கப்புறம் எங்கேயும் தனியா போகாம கேர்ஃபுல்லா இருக்கணும், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. வெயிட்டான பொருள் எதையும் தூக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பேபி ஃபார்ம் ஆகுற டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சின்னதா ஏதாவது அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கூட நல்லதுக்கு இல்லல்ல. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியுதுல? புரியுது டாக்டர். ஏ கோகிலா, அவ தலையில அந்த பெரிய கட்டை தூக்கி வை. நீயே இந்த கடைசியில சின்ன கட்டு இருக்குல்ல, அத தூக்கியா? என்னால பெரிய கட்டெல்லாம் தூக்க முடியாது. நான் சின்ன கட்டுதான் தூக்கிட்டு வருவேன். அடியே, மாங்கு மாங்குன்னு இவ நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு கட்டைய வெட்டும் போது நீ வேடிக்கை தண்ணி பாத்துக்கிட்டு இருந்த. இப்ப தூக்கிட்டு வர சொன்னா நோகுதா உனக்கு? வெளுத்துருவா வச்சு. அக்கா, அம்மா சொன்னது சொன்னதுதான். என்னாலலாம் தூக்க முடியாது. மா, நீ முதல்ல கட்டை எடுத்துட்டு கிளம்பு. நான் இவள இந்த கட்டை சுமக்க வச்சு தூக்கியாரேன். எனக்கு இதை தூக்கி விடு. பா. வரசா வந்து சேருங்கடி. பாத்து. அக்கா, அந்த கட்டை தூக்க வச்சு என்ன கூட்டிட்டு போறியா? அடியே, நான் இருக்கும்போது உன்னை கட்டை சுமக்க விட்டுருவேனா? உன்னை காட்டுக்கு வர வேண்டான்னு தான் சொன்னேன். நீ என் பேச்ச கேட்டாதானே? இப்படி எல்லாம் ஆத்தா வையும்னு எனக்கு தெரியும். அதான் பேருக்கு 4 கட்டைய வச்சு கட்டியிருக்கேன். இந்த சின்ன கட்டைய நீ தூக்கிக்க, இத நான் தூக்கிக்கிறேன். அக்கா அக்காதே.